ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம சந்திரகலா பல்பு மேலே பல்பு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது கூட தெரியாமல் கார்த்தியை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் ரேவதிக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திக் 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாங்க. இங்க பார்க்கா, இந்த போட்டோவை பார்த்தாவது நீ நம்புவியா? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பொண்ணையே தாலி கட்டி ஏமாத்திருக்கான். இப்படிப்பட்ட அயோக்கியனை நீ இன்னும் வீட்டுல வச்சிருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சந்திரகலா பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரி பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, இப்பமே அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் நிறுத்து சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை தான் பயங்கரமா கத்துறாங்க. உடனே சந்திராவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன், நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவனா அசால்ட்டா நிறுத்துன்னு என்னையவே திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாமுண்டேஸ்வரியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, மாப்பிள்ள ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த டிஸ்ட நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு செமையா போயிட்டு இருந்தது. நம்ம கார்த்திக் எல்லாத்துலயுமே நியாயமா இருப்பாரு. அதே மாதிரிதான் இப்போ சாமுண்டேஸ்வரி ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னப்ப கூட சாமுண்டேஸ்வரியை தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு எல்லா உண்மையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நம்ம கார்த்திக் இவ்வளவு நாளா எந்த உண்மையுமே சொல்லாம தான் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில செம்ம ட்விஸ்ட். இதை கேட்டதுமே சந்திரகலாக்கு அப்படியே தலையே சித்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு எவ்வளவோ பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில இவ்வளோ கஷ்டப்பட்டு தீபா கார்த்திக் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை எப்படியாவது சொல்லி நிரூபிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும் அப்படின்னு யோசிச்சு இருந்த சந்திராவுக்கு இப்போ பெரிய இடியா தலையில விழுந்துருச்சு. அவங்களால வேற எதுவுமே பேச முடியல. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நீயும் ஒரு தடவையும் மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே தான் இருக்க சந்திரா. ஆனா மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ரேவதி கழுத்துல நான் தாலி கட்ட சொன்னப்ப அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை இதான், அத்தை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தீபான்ற ஒய்ஃப் எனக்கு இருந்தாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு நல்லவருன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரா அக்கா நீ இன்னும் அவனை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, அவன் சரியான மூலக்காரனா இருக்கான், ஏற்கனவே உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்போ நல்லவன் மாதிரி உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான், இவனை பத்தி நான் இன்னொரு விஷயத்த ப்ரூவ் பண்ணேன்னு வச்சுக்கோ அப்புறம் நீ தாங்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன அடுத்த பிளான் போட்டு இவனை வீட்டை விட்டு தோத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ என்ன பண்ணாலும் சரி, நான் என்னோட மாப்பிள்ளைய நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட சாமுண்டேஸ்வரி செம்மையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட சந்திராவுக்கு எதுவுமே புரியல. நம்ம கார்த்திக் அந்த இடத்துல மாசா சந்திராவோட ஃபேஸ பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். என்னதான் நீ என்னைய பத்தி போட்டு கொடுக்க நினைச்சாலும் அதுல இருந்து நான் எப்படியெல்லாம் தப்பிச்சிடுறேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு இதை கேட்டதுமே மனசு தாங்கவே இல்லை. உடனே பாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கோயில்ல பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. அப்போ ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி நீங்க கூட எல்லா உண்மையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாட்டி கிட்ட கேட்க, இதை கேட்ட பாட்டி நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கலடா, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த உன்கிட்ட சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி தான் உன்கிட்ட நாங்க அதை சொல்லல. ஆனா கார்த்திக் ரொம்பவே நல்ல பையன், அவன் தீபாவை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டான் தெரியுமா, அதெல்லாம் சொன்னா உனக்கு கோவம் தான் வரும். அந்த அளவுக்கு தீபா மேல கார்த்திக் ரொம்பவே பாசமா இருந்தான். என்ன பண்றது, விதி அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிருச்சு. தீபாவுக்கு கார்த்திகோட வாழை கொடுத்து வைக்கல, அவ போய் சேர்ந்துட்டா. உனக்கு தாண்டா அந்த வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கு, நீ கார்த்திகோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் நம்ம ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி, இனிமேட்டு தான் நான் கார்த்தியை ரொம்பவே லவ் பண்ண போறேன், அவனை நான் ரொம்பவே நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. நான் கூட நீ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா எங்க என் பேரனை வேர்த்திருவியோ, நான் பயந்துட்டேம்மா, அவன் உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் தீபாவோட நினைப்பிலே வாழ்ந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் சின்ன வயசு, இந்த வயசுல இப்படி இருந்தா யாருக்கு தாமா மனசு தாங்காது, அவன் அம்மா அபிராமிக்கும் உனையே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருந்தது, அதுவும் நிறைவேறிடுச்சு.
மாறிடுச்சு. நீ இப்ப கார்த்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் சந்தோஷமா கார்த்தியோட பாஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு கார்த்திய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி ராஜா ரகுபதி ஐயா அவங்களோட பேரன் அப்படிங்கிற உண்மைதான் தெரிய வரணும். அது தெரிஞ்சாதான் இருக்கு நம்ம கார்த்திக்கு. கார்த்தியை இப்ப எல்லா விஷயத்துல இருந்து நம்ம டைரக்டர் வந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கார்த்தியால தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா தீபாவோட விஷயம் தெரியுமா தெரிய வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கும் ஒரு என் கார்டு கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு தீபாவோட டாபிக் வந்து வரவே வராது. அவ்வளவுதான், தீபாவோட கேரக்டரையும் முடிச்சிட்டாங்க, தீபாவோட டாபிக்கையும் முடிச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு நாமளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.